அதே மாதிரி நண்பர் குறிப்பிட்டு சொன்னார் 41 கல்லூரிகளை நீங்கள் அரசு கல்லூரிகளாக மாற்றியதாக சொல்லுகிறார் கல்யாண சுந்தரம் என்று சொன்னார். நான் அவருக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன், அதற்கான முயற்சி கொண்டு வரப்பட்டது, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 41 கல்லூரியும் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியிலிருந்து அரசு கல்லூரியாக மாற்றப்பட வேண்டும் என்கிற அந்த முடிவை எடுத்து அறிவித்தது எங்களுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருக்கிற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தான். அந்த ஆட்சி எவ்வளவு கல்லூரிகளை எந்த ஆண்டில் எடுப்பது என்கிற முடிவை எடுக்கிறது. அந்த எந்த அரசு வந்தாலும் அதை எடுத்தான் ஆக வேண்டும். எனவே இவர்கள் நாங்கள் இது எடுத்தோம் என்று சொல்லுவது அதை ஒரு சாதனையாக எப்படி பேசுகிறார்கள் என்று புரியவில்லை. நான் என்ன சொல்றேன், 41 கல்லூரிகளை உறுப்பு கல்லூரிகளை அரசு கல்லூரிகளை மாத்திர முடிவை அவர் எடுத்தார். நான் மறுக்கல, அது அப்பவே தான் நானே சொன்னேன். அதை திருப்பி அவங்க சொல்லிட்டு நான் தான் சொல்லிட்டேனே. ஆனால் அந்த முடிவை மட்டும் தான் எடுத்தார், பேர் மட்டும் தான் வச்சாரு. சோறு இந்த கவர்மெண்ட் அந்த பிறகு தான் போட்டுச்சு, சோறு இந்த கவர்மெண்ட் அந்த பிறகு தான் வச்சுது. உதாரணத்துக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணாதான் அது அரசு கல்லூரியா மாறும். நான் முடிவெடுத்துட்டேன், ஆனா ஒதுக்கீடு பணத்தை பல்கலைக்கழகமே கொடுக்கும். நான் 2 ஜியோ சொல்றேன், மறுக்க சொல்லுங்க. ஜியோ 36, ஜியோ 184, 2019 ஒன்னு, 2020 இது ரெண்டுலயுமே அந்த பல்கலைக்கழகமே அந்த 41 கல்லூரிக்கும் முதற்கட்டமா 27 பிளஸ் ரிமைனிங் ரெண்டுத்துக்கும் பல்கலைக்கழக நிதி கொடுக்கும். அப்புறம் எப்படி அது அரசு கல்லூரியா மாறும்? டெக்னிக்கலி அது மாறாது இல்ல. நீங்க வேற அரசாணையில குறிப்பிட்டு நிதி ஒதுக்கீடு செய்யல, மொத்த போஸ்டுக்குமான நிதி ஒதுக்கீடு இந்த அரசாங்கம் வந்த பிறகுதான் பண்ணுச்சு. அதனால தான் நாங்க சொல்றோம், பேர் வச்சாரு, சோறு நாங்க தான் போட்டோம். ஏன் இப்ப நான் ரொம்ப சிம்பிளா சொல்ற விஷயம் என்னங்க, திருச்செந்தூர்ல முருக பக்தர்கள் எப்பவுமே துயரம் அதிகரிக்கும் போது கோயில்களில் கூட்டம் அதிகரிக்கும். திமுக ஆட்சி வந்து விட்டாலே கோயில்களில் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு கோயிலில் கூட்டம் இருக்கிற போது தேவையான பணிகளை செய்வதற்கு உண்மையிலே அறநிலையத்துறையினுடைய தொகை செலவிடப்பட்டதா? செலவிடப்பட்டிருந்தால் திருச்செந்தூர்ல அந்த கூட்டத்தில் நசுங்கி ஒரு உயிரிழக்கிறார். கல்யாண சுந்தரம் சொன்னார், ஒருவர் கூட்ட நெரிசலில் இதாயிட்டார் அப்படின்னு. அது அப்படி இருந்துச்சுன்னா உள்ளபடியே அது வருந்தக்கூடியது, அதுல மாற்று கருத்து இல்லை. 1992ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி வரலாற்றில் மிகப்பெரிய துயரம். மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களும் அவருடைய நெருங்கிய தோழி உடன்பரவா சகோதரி திருமதி வி.கே. சசிகலா அம்மையார் அவர்களும் கும்பகோணம் மகாமகத்தில் புனித நீராட செல்கிறார்கள். 48 பேர் செத்து போனாங்க. என்ன சொல்லுவீங்க? சரி, கோயிலுக்கு நிறைய கூட்டம் வருது. ஏன் வருது தெரியுமா? மக்கள் வேதனையில் இருக்கும்போது தான் கோயிலுக்கு நிறைய கூட்டம் வருதுன்னாரு. அதிமுக ஆட்சி காலத்தில் அத்திவரதருக்கு கூடுன கூட்டம், நண்பர் ஒத்துக்கிறார், அதிமுக ஆட்சி கொடியதாக இருந்திருக்கு, அதனால தான் கோயிலுக்கு கூட்டம் கூட்டமாக போனாங்கன்னு. மோடி ஆட்சி மிக கொடியதுன்னு ஒத்துக்கிறார், அதனால தான் ராமர் கோயிலுக்கு கூட்டம் கூட்டமாக போறாங்கன்னு. ஒத்துப்பீங்களா? என்ன சார், ஆட்சி கொடியதாக இருந்தால் கோயிலுக்கு படம் எடுப்பாங்க அப்படின்னா ராமர் கோயிலுக்கு கூட்டம் போது உங்க ஆட்சியில் அத்திவரதருக்கு கூட்டம் வந்துச்சு, ரைட்டு. அப்புறம் கும்பகோணம் மகாமகத்தில் இறந்தவங்களை பற்றி ஏன் பேசல? இப்போ அதை விட்டுருங்க சார், பழசு சார். இப்போ கும்பமேளால உத்தரப்பிரதேசத்தில் பிபிசி சொல்லுது உண்மையான எண்ணிக்கை மறைச்சிட்டாங்கன்னு. அபிஷியல் எண்ணிக்கை 30 தாண்டி போயிட்டு இருக்குது. கும்பமேளா நெரிசலில் செக்கி இருந்தவர்கள் விட்டுருங்க சார். நாங்கள் எங்கள் ஆட்சி காலத்தில் இவ்வளவு கல்லூரிகளை கட்டி இருக்கிறோம். ஆனால் என்னன்னா இதுல எதுக்குமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அறநிலையத்துறையிலிருந்து மட்டுமல்ல வேறு எந்த துறையிலிருந்து பணம் எடுக்கவில்லை. அறநிலையத்துறைக்கு வேலை கோயில் கட்டுறது தான், பள்ளி கல்லூரி கட்டுறது இல்லை அப்படின்னார். இந்த அறிவு எடப்பாடி பழனிசாமிக்கு 2017 மார்ச் மாதம் 8ஆம் தேதி முதலமைச்சராக தன்னுடைய கையால் பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரியை பொத்தான் அழுத்தி தொழில்நுட்ப கல்லூரிக்கான கட்டிடத்தை திறந்து வைத்த போது அந்த சதி வேலை எங்கே போனது? எம்ஜிஆர் திறந்து வைத்ததையும் சதி என்று சொல்லுகிறார், அம்மையார் ஜெயலலிதா திறந்து வைத்ததையும் சதி என்று சொல்லுகிறார். நீங்கள் இப்படியே பேச வேண்டும் என்பதனுடைய தாழ்மையான கருத்து. இந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து மாறிடாதீங்க. இல்ல திரு சத்யன் சொன்னதுல என்ன கேள்வினா,